அட்லாண்டிக் கடலின் நடுவே இருக்கும் மடைரா என்ற சிறிய தீவு. அங்கு ஒரு எளிய வீட்டில் பிறந்தான் ரொனால்டோ. அப்பா ஒரு மைதான பராமரிப்பாளர். அம்மா குடும்பத்தை நடத்த போராடும் ஒரு தாய். பணம் இல்லை, வசதி இல்லை. சிறுவயதில் அவன் விளையாடிய கால்பந்து பழையது, செருப்பு கிழிந்தது. ஆனால் அவன் ஆர்வம் மட்டும் புதிது. கடற்கரை, தெரு, பள்ளி மைதானம், எங்கு இடம் கிடைத்ததோ அங்கே பந்து உருண்டது. பள்ளியில் அவன் பேசும் உச்சரிப்பு, ஒல்லியான உடல், அதிகமாக பயிற்சி செய்வது எல்லாவற்றையும் பார்த்து பலர் சிரித்தார்கள். அன்று ரொனால்டோ மனதில் சொல்லிக் கொண்டான், நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் ஒரு நாள் இந்த பந்தே என் வாழ்க்கையை எழுதும். 12 வயதில் வீட்டை விட்டு லிஸ்பனில் உள்ள ஸ்போர்ட்டிங் அகாடமிக்குச் சென்றான். அம்மாவின் கண்ணீர், அப்பாவின் மௌனம், தனிமையான இரவுகள். பல இரவுகளில் அவன் அழுதான். ஆனால் மறுநாள் காலை, இன்று நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பயிற்சியில் முழுவதும் மூழ்கினான். அவன் மற்றவர்களை விட அதிக நேரம் பயிற்சி, அதிக ஒழுக்கம், அதிக நம்பிக்கை. இதுவே அவனை வேறுபடுத்தியது. ஒரு கட்டத்தில் அவனுக்கு இதய துடிப்பு பிரச்சனை ஏற்பட்டது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை. பலருக்கு அது முடிவாக தோன்றியது. ஆனால் ரொனால்டோவுக்கு அது ஒரு இடைவேளை மட்டுமே. சில நாட்களிலேயே அவன் மீண்டும் மைதானத்தில். வலி என்னை நிறுத்த முடியாது, பயம் என்னை ஆள முடியாது என்று மான்செஸ்டர் யுனைடெடில் அவன் திறமை உலகின் கண்களில் விழுந்தது. பின்னர் ரியல் மேட்ரிடில் அவன் ஒரு வீரன் அல்ல, ஒரு வரலாறு ஆனான். கோல்கள், சாதனைகள், விருதுகள். ஆனால் ரொனால்டோவின் கனவு ஒன்று மட்டும் மாறவில்லை. நாட்டுக்காக உலகக்கோப்பை வெல்ல வேண்டும். 2006 முதல் உலகக்கோப்பை, ஜெர்மனி. இளம் ரொனால்டோ. ஆர்வம் அதிகம், அனுபவம் குறைவு. போர்ச்சுகல் அரையிறுதி வரை சென்றது. இவன்தான் எதிர்காலம் என்று எல்லோரும் சொன்னார்கள். 2018 உலகக்கோப்பை போட்டியில் ஸ்பெயினுக்கு எதிரான போட்டி. ஹாட்ரிக், 3 கோல்கள். உலகம் எழுந்து நின்றது. இதுதான் ரொனால்டோ. அணி சாம்பியனாகவில்லை, ஆனால் அவன் போராட்டம் உலகை உலுக்கியது. 2022 கடைசி உலகக்கோப்பை, கத்தார். வயது அதிகம், விமர்சனம் அதிகம். இனி அவன் முடிந்துவிட்டான் என்று பலர் சொன்னார்கள். ஆனால் அவன் ஒரே விஷயம் சொன்னான், நான் கடைசி வரை போராடுவேன். அவன் பெஞ்சில் இருந்தாலும் மைதானத்தில் இருந்தாலும் அணி முன்னேற வேண்டும் என்பதை அவன் எண்ணம். அது ஒரு வீரனின் முதிர்ச்சி, தியாகம், நாட்டுப்பற்று. உலகம் நம்பாவிட்டாலும் நீ உன்னை நம்ப வேண்டும். நான் திறமையால் மட்டுமே மேலே வரவில்லை, நான் உழைப்பால் மேலே வந்தேன் என்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடிக்கடி சொல்வார். நீ இன்று எங்கு இருக்கிறாய் என்பது முக்கியமில்லை, உன் கனவு எவ்வளவு பெரியது என்பதே முக்கியம். தினமும் உழை, உன்னைவிட சிறந்தவனாக முயற்சி செய், தோல்வியில் உடையாதே. ஒரு நாள் உன் வாழ்க்கையும் ஒரு ஊக்கமூட்டும் கதையாக மாறும். மேலும் இதுபோன்ற ஊக்கமூட்டும் உண்மை கதைகளை அறிந்து கொள்ள